இந்த படத்துக்கு ஒரு முக்கியமான விளம்பரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பாட்டு தான் வந்து ரொம்ப ஹிட்டான ஒரு பாட்டு. இந்த பாட்டை இந்த அளவுக்கு சூப்பர் சிங்கர்லேயே அந்த பாட்டு ரொம்ப பிரபலம் அடைஞ்சிட்டாலும் அதை அடுத்த கட்டத்திற்கு சார்லி சாப்ளின் 2 படத்தில் பயன்படுத்தி இருக்காரு அம்மா கிரியேஷன்ஸ் சிவா சார். இசையமைப்பாளர் சொன்ன மாதிரி அவர் தான் அறிமுகமும் படுத்தியிருக்காரு. இப்போ இந்த குழுவினரை ஊக்குவிக்கிறதுக்காகவும் இங்கே வந்திருக்காரு. அவருடைய வாழ்த்துறையை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். பெருமைக்குரிய திரு பாக்யராஜ் சார் அவர்களுக்கு வணக்கம். நான் பெரிய படம் சின்ன படம் எதுவும் பார்க்காம எல்லா அழைப்புகளுக்கும் முடிந்த வரைக்கும் நேரம் ஒதுக்கி எல்லாரையும் என்கரேஜ் பண்ணுறதுக்காக அடிக்கடி நம்மளோட கலந்துக்கிறவருக்கு முறையில் பாக்யராஜ் சாருக்கு இந்த இண்டஸ்ட்ரியை ரொம்ப நன்றி சொல்லுது. நீங்கள் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாதாரண சிறிய படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அது அதிகமான படங்களில் பாக்யராஜ் சார் கலந்துருப்பார். ஏன்னா அவர் இந்த கலைஞர்கள் ஊக்குவிக்கணும்னு ஆசைப்படுறாரு. அவருக்கு மொத்த டீம் சார்பாக நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இந்த சின்ன மச்சான் சாங் வந்து யூடியூப்பில் பார்த்துட்டு இது மாதிரி நிறைய அவங்களுடைய தொடர்ச்சி 3 பாடல்லாம் பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்கேன்னு பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த விஜய் டிவி சூப்பர் சிங்கர் ஆரம்பிக்கும் போது அது பார்க்க ஆரம்பித்தேன். இவங்க கலந்துக்கிட்டாங்க. அதில் அப்புறம் தான் கொஞ்சமாக பார்க்க ஆரம்பித்தேன். நான் எல்லா சீனுமே வந்து விஜய் டிவியோட சூப்பர் சிங்கரோட பிக் ஃபேன். எல்லா சீசனும் பார்ப்பேன். ஸோ அதிகமாக பார்க்குற டிவி ப்ரோக்ராமும் அதுதான் நினைக்கிறேன், ஆல்மோஸ்ட் டிவியில் பார்க்குறதுல. ஸோ அது மாதிரி பார்த்துட்டே இருக்கும்போது அப்படியே நாளுக்கு நாள் இம்ப்ரூவ் ஆகிட்டே வருது. திருப்பி நான் அவங்கள தொடர்பு கொண்டு இந்த மாதிரி சாங் வேணும்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் அவங்களோட பேசி இந்த சாங்கை நம்ம பண்ணலாம், இல்லை எங்களுக்கு விஜய் டிவி ப்ரோக்ராம் முடிஞ்சுதான் நீங்கள் வரும், முடிஞ்சதுக்கப்புறம் தான் படம் வரும், நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்லி அவங்கள பண்ண வச்சு இந்த சாங் பண்ணணும். அது அமரேஷ் வந்து உண்மையாகவே வந்து ரொம்ப நிறையா முறை பண்ணி எனக்கு திருப்தி எல்லாம் இல்லை. அவங்க பண்ண ஒரிஜினலை விட இன்னும் பெஸ்ட்டாக வேணும் நாங்கள் பலமுறை கேட்டு வாங்கி அது அமரேஷ் வந்து எக்ஸ்டர்னலே பண்ணால் அவருடைய செல்லத்தங்கையோட வரிகள் யூஸ் ஆச்சு. அவங்களும் பல முறை வந்து இம்ப்ரவைஸ் பண்ணி பாடி அந்த சாங் இன்றைக்கி இவ்வளோ பெரிய ஹிட் ஆகிருக்கு. இன்றைக்கி 30 மில்லியனை வந்து ஒரு படம் தொட்டிருக்குது, ஒரு பாடல் தொட்டிருக்குதுன்னா அது மிகப்பெரிய சாதனை. அதனால் இன்றைக்கு ஒரு 3 கோடி பேருடைய பார்வைக்கு அந்த பாட்டு போயிருக்கு. அந்த மேக்கிங் எடுத்த ஸ்ரீதர் மாஸ்டர், பிரபுதேவா, எல்லா டைரக்டர் சக்தி சிதம்பரம் எல்லாரோட கண்ட்ரிபியூஷனில் இருந்தாலும் அந்த ஜீவனாக அதை கொண்டு வந்து கொடுத்த செந்தில் ராஜலட்சுமிக்கு ரொம்ப நன்றி. நான் அந்த பாட்டை பார்த்து அப்படியே அது வந்து இன்றைக்கி பெரிய வைரலாக இருக்குது. இன்றைக்கி வந்து எம்ஜிஆர் சாரை வச்சு ரீமிக்ஸ் பண்ணி வருது, சரவணா வச்சு ரீமிக்ஸ் பண்ணி வருது, எம்ஜிஆர் ஜெயலலிதா வச்சும் ரீமிக்ஸ் பண்ணி வருது. அந்தளவுக்கு அந்த பாட்டு எல்லா வர்க்கத்தையும் ரீச் பண்ணி போயிட்டுருக்கு. அதே போல் அந்த அவங்கள அவ்வளோ தூரம் ப்ரமோட் பண்ணி கொண்டு வந்ததில்ல கண்டிப்பாக விஜய் டிவி சூப்பர் சிங்கர் ப்ரோக்ராம் அவங்களுக்கு பெரிய பங்கு உண்டு. அவங்க எப்போ பார்த்தாலும் 2 பேரும் செந்தில் ராஜலட்சுமி அடிக்கடி சொல்லுறது ரஃபாமன் ரொம்ப சொல்லிட்டே பண்ணி தான் அவங்கள பார்த்தேன். நீங்கள் ரொம்ப என்கரேஜ் பண்ணீங்க. அவங்களுடைய ஒவ்வொரு மூமெண்ட்டுக்கு நீங்கள் தான் காரணம்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அந்த ப்ரோக்ராம் பார்க்கும்போது நிறையா நாட்கள் கனி சொன்ன மாதிரி அப்படி பாட்டெல்லாம் பார்ப்போம். அது ராஜலட்சுமி அப்பா பாட்டு பாடினதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நான் வந்து உன்னை அந்த பொண்ணை பேர் சொல்லி கூப்பிட முடியாமல் நான் அவளுக்கு அப்பாவே அவர் எனக்கு மகளாயிட்டா. இன்றைக்கும் என்னை அப்பான்னு உரிமையோடு கூடக்கூடிய பெண்ணாக இன்றைக்கி ராஜலட்சுமி இன்னொரு மகளாக இங்கே வந்திருக்கிறாள். அவங்களுடைய வளர்ச்சி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதுக்கு வந்து அடிப்படையாக இருந்த அவங்களை உருவாக்கி விட்ட செல்லத்தங்கியாவுக்கு இந்த நன்றி. அதுக்கு நன்றி செலுத்தும் வந்து நாங்கள் இத்தனை பேர் நாங்கள் எல்லோரும் எனக்காக வசந்த பாலனும் இளனும் மற்ற எல்லோரும் வந்தாங்கன்னா அதுக்காக தான் வந்திருக்காங்க. எல்லாருமே ரொம்ப சந்தோஷமான இந்த விழா. இந்த கரிமோகன் படத்தை கொண்டு வந்து செல்லத்தங்கை அவர்கள் எனக்கு போட்டு காமிச்சார். ஃபுல் பிக்சர் நான் பார்த்தேன். உண்மையாகவே ரொம்ப சர்ப்ரைசிங்கான ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸ்லாம் நிறைய வச்சுருந்தார். நான் உண்மையாக சொல்கிறது இப்படி படத்தை எதிர்பார்க்கலே நான் அவர்கிட்ட சொன்னேன். நான் இன்னும் கொஞ்சம் லேட்டாக எடுத்திருந்தேன், செந்திலுக்கு வச்சு கொஞ்சம் செலவு பண்ணி கொஞ்சம் ரிச்சாக எடுத்துருக்கலாமே தவிர இந்த கதை ஒரு கதையாக ரொம்ப பிரமாதமாக இருக்குது. அது லவ் சீன்ஸ்லாம் ரொம்ப ட்ரெண்டியாக யூத்ஃபுல்லாக ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காரு சீன்ஸ் எல்லாம். உண்மையாகவே ஒரு நல்ல படம். அது வந்து ஒரு ஆக்ஷன் ஹீரோவே பண்ணுற அளவுக்கான விஷயங்களையும் செந்தில் நல்லா பண்ணியிருக்கா. அப்படி அது இன்னும் அடுத்தடுத்த படங்கள் பண்ணி நல்லா இம்ப்ரூவ் ஆகி இன்னும் ரொம்ப நல்லா பண்ணக்கூடிய வாய்ப்பு செந்திலுக்கு இருக்குது. என்ன அதுக்கான பேஸ் இப்போ கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த படத்தை வந்து செல்லத்தங்கை எடுத்ததுக்கப்புறம் வந்து அவர் கார்த்திகேயன் நான் இதை ரிலீஸ் பண்ணி தரேன்னு உள்ளே வந்து ஒரு தயாரிப்பாளராக உள்ளே மாறி இந்த படத்துக்கான மற்ற செலவுகளை செய்து ரிலீஸ் பண்ணி கொடுக்குறாரு அப்படின்னா அவருக்கு வந்து ரொம்ப என்னுடைய மொத்த எல்லாரும் சார்பிலையும் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். ஏன்னா இன்றைக்கு இது போல் சிறிய திரைப்படங்களை வெளிக்கொண்டு வருவதற்கான ஆட்களும் அதுக்கான அங்கீகாரம் ரொம்ப கம்மி. அந்த வகையில் இந்த படம் ரொம்ப நல்லாவே வந்திருக்கு. ஒரு நியாயமான டேட்டில் வந்து இந்த படம் நல்லபடியாக ஓடணும்னு என்னோடய ஆசை. அதேபோல் இந்த விழாவுக்கு வந்து இவங்களை எல்லாரும் வாழ்த்துற எல்லாருமே வந்து ஒரு நாட்டுப்புற கலைஞர்களை வாழ்த்தவும் அந்த கலையை வளர்க்கவும் இது இன்னொரு தொடுதலாக அமையும். அது மாதிரி செந்திலுக்கும் ராஜலட்சுமியினுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். அது மாதிரி அவருடைய குடும்பத்தார் எல்லோரும் இங்கே வந்திருக்காங்க. எல்லாருமே ரொம்ப எளிமையானவர்கள், இனிமையானவர்கள்.
இப்படி ஒரு யதார்த்தமான மக்களை சந்திக்கிறதே ரொம்ப கஷ்டம். இவங்க எல்லோரும் ரொம்ப நல்லா இருக்கணும், இவங்களுடைய மனசுக்கு நல்லா இருக்கணும். இவங்களை என்கரேஜ் பண்ணி இன்றைக்கி ஸ்டேஜுக்கு வந்த விஜய் சூப்பர் சிங்கர் டீம் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. நீங்கள் எல்லாருமே கடைசியில் யார் வேணால் ஜெயிக்கலாம் நாங்கள் எல்லோரும் அவ்வளோ எதிர்பார்த்தோம். அது அந்த வாய்ப்பை நீங்கள் எல்லாருமே செந்திலுக்கு வழங்கினீங்கன்னு நாங்கள் எடுத்துக்கிறோம். நாங்கள் நம்ம நாட்டுப்புற கலைஞனை என்கரேஜ் பண்ணணும், இந்த கலை வளரணுன்றக்காக நீங்கள் எல்லோரும் சேர்ந்து செந்திலை ஜெயிக்க வச்சதாகவே நாங்கள் எடுத்துக்கிறோம். அது அந்த வகையில் உங்கள் எல்லாத்துக்கும் நன்றி. அடுத்தடுத்து செந்திலுக்கு நிறைய வாய்ப்புகள் வரணும், நிறையா ப்ரோக்ராம்ஸ் வரணும். நம்மளும் சினிமா துறை சம்மந்தமாக முடிஞ்ச வரைக்கும் அதிகமான வாய்ப்புகளை இந்த மாதிரி கலைஞர்களுக்கு இந்த மாதிரி நிகழ்ச்சிகளில் வெற்றி பெற்று வருவவங்களுக்கு நிறைய வாய்ப்புகளை கொடுக்கணும் எல்லாரையும் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.